நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நாராயணார் திருக்கோவில் ஆடித்தபசு திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி இன்னும் சில நிமிடங்களில் துவங்கவுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமார் தரும் நேரடி தகவல்களை தற்போது பார்க்கலாம். சுடலைக்குமார், சங்கரன்கோவில் சங்கர நாராயணசுவாமி கோவிலில் நடைபெறும் ஆடித்தபசு திருவிழாவின் இன்றைய நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்கள். வணக்கம் சரண்யா. தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலானது 11ஆம் நூற்றாண்டில் உக்கிரமபாண்டிய காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் ஆடி தபசு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான ஆடி தபசு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இத்திருக்கோவிலில் சுவாமி அம்பாள் பல்வேறு, அதாவது காலையும் மாலையும் பல்வேறு உருவங்களில் தற்போது சப்பர வீதி உலா வரும் நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த சூழலில் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான அதாவது காட்சி கொடுக்கும் வைபவ நிகழ்ச்சியானது சரியாக 6:30 மணிக்கு, அதாவது இன்னும் 30 நிமிடங்களுக்குள் இந்த காட்சி கொடுக்கும் அந்த நிகழ்வானது நடைபெற உள்ளது. இந்த ஆடி தபசு திருவிழாவிற்காக இன்றைய தினம் நெல்லை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் உத்தரவிட்டிருக்கிறார். மிகவும் பிரசித்தி வாய்ந்த இந்த காட்சி கொடுக்கும் அந்த வைபவ நிகழ்ச்சியை காண்பதற்காக நெல்லை மாவட்டம் மட்டுமின்றி தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த சங்கரன் கோவிலில் கடந்த 11 நாட்களாக தொடர்ந்து இந்த கோவிலில் குவிந்த வண்ணம் உள்ளனர். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற இந்த தபசு காட்சி, அதாவது காட்சி கொடுக்கும் அந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு குவிந்துள்ளனர். இன்னும் சில நிமிடங்களில் இந்த காட்சியானது தொடங்க உள்ளது. இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக, அதாவது இந்த ஆடி தபசு திருவிழா குறித்து நம்முடைய பேசுவதற்காக பக்தர் ஒருவர் நம்முடைய இருந்திருக்க அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த ஆடி தபசினுடைய முக்கிய சிறப்பு என்ன? முக்கிய சிறப்பு, அம்பாள் தவம் இருந்து இறைவனை சந்திக்க வேண்டும் என்ற தவம் இருக்கிற காலத்திலே தான் இன்று மாலை அம்பாளுடைய மண்டபடியிலிருந்து வருவார்கள். அந்த நேரத்தில் சங்கர நாராயணராக காட்சியளிப்பார். சங்கர நாராயணராக காட்சியளிக்கும் பொழுது அம்பாள் என்னவர் சங்கர நாராயணர் கிடையாது என்று மீண்டும் அம்பாள் தன்னுடைய தபசு மண்டபடிக்கே சென்று விடுவார். அதன் பின்பு இரவு ஒரு 12 மணிக்கு ஒரு காட்சி ஒன்று நடக்கும். அந்த காட்சியில் சிவன் சங்கர லிங்கமாக காட்சி தருவார். அப்பொழுது அவர் உணர்த்துவது என்னன்னா, மாலை சங்கர நாராயணராக வந்ததும் நான் தான், இப்பொழுது சங்கரலிங்கமாக வருவதும் நான் தான். ஆக இந்த ஸ்தலமானது எதற்கு பெயர் பெற்றது என்றால், அரியும் சிவனும் ஒன்று, சைவமும் வைணமும் ஒன்று என உணர்த்தக்கூடிய ஒரு தலம். அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஆடித்தபசு காட்சி நடைபெறுகிறது. சரண்யா அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த திருக்கோவிலானது சிவன், விஷ்ணு, பிரம்மா உள்ளிட்ட 3 மூல உற்சவர்களை கொண்ட இந்த திருக்கோவிலாக விளங்குகிறது. மேலும் 108 திருத்தலங்களில் 8வது தலமாகவும் இந்த சங்கரநாராயண கோவில் விளங்குகிறது. இந்த கோவிலை பொறுத்தவரையில் முன்னதொரு காலத்தில் அதாவது வைணவ சைவ மக்களிடையே ஏற்பட்ட அதாவது சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்ற அந்த பிரச்சனையின் காரணமாக கோமதி அம்மன் அதாவது ஒற்றை காலில் தவம் இருந்து வேண்டியதாகவும், அரியும் சிவனும் ஒன்று என்ற ஒப்பற்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக அவர் தவம் இருந்ததாகவும், அதனைத் தொடர்ந்து சங்கரலிங்க சுவாமி தன்னுடைய வலதுபுறத்தை சிவனாகவும், சங்கரராகவும், இடதுபுறத்தை நாராயணனாகவும், சங்கர நாராயணனாக காட்சி கொடுத்த அந்த நிகழ்ச்சியே ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் இந்த ஆடி தபசு திருவிழா மிகவும் 12 நாட்கள் மிகவும் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அந்த ஆடி தபசு திருவிழா தான் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ சுவாமி சங்கர நாராயண சுவாமியானது தற்பொழுது வெள்ளி ரிஷப வாகனத்தில் இந்த தெற்கு ரத வீதியில் வந்து கொண்டிருக்கும் அந்த உலா நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் கோமதி அம்மன் அங்கிருந்து தவக்கோலத்தில் அவர் இங்கிருந்து அவரை சுற்றி அவருக்கு காட்சி கொடுத்தும் அந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக இந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் இங்கு கூடியிருக்கின்றனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் தற்பொழுது இந்த சம்பவ இடத்திற்கு தென்மண்டல ஐஜி முருகன் மற்றும் நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விக்ரமன் உள்ளிட்ட 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோயிலின் ஆடித்தபசு திருவிழா பற்றிய உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.